வணக்கம் வளர் மீடியா நேயர்களே, தொடர்ந்து நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு இருக்க பல பேர் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணுறது இல்லை. ஒரு நல்ல விஷயம் பார்த்தா அவங்களுக்குள்ளே வச்சுக்காம பல பேருக்கு ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கும் வாழ்க்கையில் நன்மை நடக்கும் அப்படிங்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோம், இப்போ லைக் பண்ண சொல்கிறோம், இப்போ ஷேரும் பண்ண சொல்கிறோம். ஒரு சின்ன சேரத்தை எடுத்து நீங்கள் இன்றைக்கி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாள் உங்களுக்கு அமோகமாக அமையும். இல்லைனா நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி உலகத்தை கை கொள்ள போகிறாங்களோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை உங்களை கை கொள்ளும் மட்டும் சொல்லி பயப்படுத்த மாட்டேன். என்ன பாரி, சும்மா ஒரு பயமுறுத்தனா தான் பண்ணுறாங்க. இல்லை, நமக்கு நம்மளோட சேனலோட இது ஷேடோ பண்ண ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அதிகமாக போய் சேர்றதில்ல. நிறைய பேர் நமக்கே கேட்குறாங்க. வரும் டாக்ஸும் ஒரு வாரமாக வியாபாரம். நான் சொல்கிறேன், சரிங்க அப்படி போய் செய்யலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல கமெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து லைக் பண்ணணும். இந்த கமெண்ட்டும் லைக்கையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அதோட அல்காரிதம் தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்துரும். ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு தயங்காதீர்கள். ஏதாவது ஒரு கமெண்ட்டை பண்ணிட்டு போங்க. இப்போ பாருங்க, வருண் சேவ் பண்ணிட்டு முழுக்கட்டின்னு இருக்காரு. அதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் போடுங்க. இப்படி மொட்டையாக சொன்னால் அவங்க இஷ்டத்துக்கு, அதாவது கலராக வேற ஒரு கண்டென்ட் தரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு, வச்சு செய்ய போகிறாரு. இந்த கெட்டப்புக்கு அது பாருங்கள், வெள்ளை சட்டை, இது மீசை இல்லாமல் ஒரு மாதிரி ஃபுல் க்ளீன் ஷேவில் யார் அவர் டிபிக் பண்ணுறாருங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த டிஷர்ட் மட்டும் தாங்க அவர் அடையாளப்படுத்தும். மற்றபடி கிட்ட எதுவுமே யார் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டே எல்லா பக்கம் போவா வருவா, டவுசரை போட்டுக்கிட்டே யார் சேத்துக்குள்ள சொல்லியிருக்கேன், ரைட், யார் உதவாமல் வேலை செய்வா அப்படிங்கிற சொல்லிடலாம். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தின் பிடியின் கீழே சினிமா துறை வந்ததுனால, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தின் கொடியின் கீழே சினிமா பிடி வந்ததுனால பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதிமுக ஆட்சியில் புரட்சி பேசினாங்க, அரசியல் பேசினாங்க, இன்றைக்கி கம்முன்னு இருக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன பையன் படம் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட ஒரு பெரிய ஹீரோ அவனுக்கு வாழ்த்து தெரிவித்து போஸ்ட்லாம் போட வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஒரு உலகத்தில் இருக்க எல்லா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கைப்பற்றிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரே பயமாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிரிக்கிறீங்க இல்லை, போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோவா ஞாபகம் இல்லை, நம்ம அந்த இண்டிகோ விமானத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, அது இண்டிகோ மோனோபோலி ஆறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் கமெண்ட்ல ஒருத்தர், எல்லா சேனல்லையும் வருண் தான் மோனோபோலி ஆகிக்கொண்டிருக்கிறார், அதை கண்டித்தும் பேச. அந்த கமெண்ட் என் முகத்துக்கு முன்னாடி வந்துட்டு என் கண்ணில் எப்படி படாமல் போச்சு. அது இருக்கு, போய் பாருங்க. திடீர்னு வருண் எழுச்சி கழகம் வேற அது ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, சும்மா நான் ஏதோ வேலை ஐடியில் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அது இந்த திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு வருண் வெளிச்சி கழகம். சரி, 3 வருஷம் கூப்பில் இருந்தையா, அப்படி இப்படி 2 வருஷம் பொழைச்சிட்டு போகிறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அதான் ரைட்டு. அது ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம வருண் அவரை ஏன்னா நீங்கள் அடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் வேறு நடிக்க போகிற தகவல் வேறு நம்ம பிரேக் பண்ணுறேன். இப்போ மீசையை வலிச்சுட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ன்றீங்க, தேவையில்லாம் வேறு எதுக்காக கூட கனெக்ட் போட்டுப்பாங்க. அதானன்றனால தான் நெட்ஃப்ளிக்ஸில் நட்சத்திரத்தை நகர்த்த போகிறீங்கிற தகவல் வெளியே கொண்டிருக்கிறது. ஸோ அது பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ற ஒரு பூதாகாரமான திமுக குடும்பம், சாரி பூதாகாரமான திமுகவா குடும்பம் இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவை ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கு. நம்மளாம் நினைப்போம் இந்த கருப்பு சவப்பு தமிழ்நாட்டில் தான் அட்டுழியம் பண்ணுதுன்னா, இதே கருப்பு சவப்புக்கு டுடும் அப்படிங்கிற பேரில் உலகம் முழுக்க அட்டுழியம் பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் நெட்ஃப்ளிக்ஸு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மோனோபோலி ஆயிருங்கிற இந்த ஒரு சர்ச்சை இன்றைக்கி சமூக வலைதளத்தில் பெருவாரியாக பேசப்படுகிறது. அதற்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய வார்னர் பிரதர்ஸுங்கிற அந்த சினிமா கம்பெனி. இதெல்லாம் எனக்கு முன்னாடி ஆரம்பத்தில் தெரியாது. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது 2 குழந்தைங்க கோமணத்தோடு பி 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 அப்படிங்கிற ஜெமினி மீடியா, அதான் பழைய படம் இல்லை, அதுதான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஏவிஎம் உலக உருண்டை. இந்த பாருங்கள், அந்த உலக உருண்டை இன்னும் நம்ம ஏரியாவில் தான் இருக்குது. ஒரு காலத்தில் அதுக்கு அந்த வேல்யூ, ஏவிஎம் உருண்டை இப்படி சுற்றும் போது எல்லா சினிமாக்காரங்களும் அந்த ஏவிஎம் உருண்டை பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறது இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி அந்த உருண்டை எங்கே இருக்குன்னே பல பேருக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் பாருங்கள், அதில் துருப்பிடிச்சு போய் தயவு செஞ்சு அதை இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணி வைங்க. இல்லை, அந்த ஐயா இறந்து போயிட்டாரு இந்த வாரம். ஸோ அதுவும் ஒரு நிகழ்வு. அது அந்த கொஞ்சம் அது யாராவது கொஞ்சம் கவனம் பண்ணி அந்த சின்னங்கள் இதெல்லாம், ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவில் அந்த ஏவிஎம் மேயப்ப செட்டியார் அவருடைய அந்த ஒரு இது ஒரு கோலோச்சக்கூடிய ஒரு விஷயம். அதை விட்டுறாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அந்த ஏவிஎம் உருண்டை இன்றைக்கி அந்த லேண்டெல்லாம் விற்று அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு. அந்த உருண்டை மட்டும் அங்கேயே இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஒரு மெமரபிளான ஒரு இடமா அதை மாற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏவிஎம் சரவணன் ஐயாவுக்கு ஆழ்ந்த இரங்கல் அதை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தொடர் இதில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சினிமா படங்கள் அன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் எடுப்பாங்க. அந்த கம்பெனியெல்லாம் ஒன்று கம்பீட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு நல்ல படம் எடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்க. சில டைம் சக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த ஒரு போட்டி ஒரு ஆடியன்ஸாக நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொடுக்குறோம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 140 ரூபாயா, இன்றைக்கி என்ன டிக்கெட் ரேட்டு? 120 ரூபா பேசிக்னு வச்சுக்கோங்க. 120 ரூபா. இது கொஞ்சம் மாளிகைன்னு போனோம்னா 200 அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு 200 ரூபாய்க்கு உள்ளே நம்ம ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த டிக்கெட்டுக்கு ஒர்த்தான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். ஏதோ ஒரு மனசில் நிற்கிற மாதிரி என்னவோ ஒன்று கதை
ஒரு மனசில் நிற்கிற மாதிரி மனசில் பதிகிற மாதிரி ஒரு கதை அம்சத்தோட ஒரு படத்தை பார்க்குறோம், கொடுத்த காசுக்கு ஒருத்துடா. இல்லை ஒரு பெரிய ஹாலிவுட் லெவலில் ஒரு படத்தை பார்க்க போகிறோம்னா அங்கே என்ன இப்போ கிராஃபிக்ஸை விரும்புவோம். அங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெடேட்டர்னா அந்த அந்த படத்தில் என்ன விரும்புவோம், ஒரு சண்டை, இந்த சண்டை காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறது அதெல்லாம் விரும்புவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம விரும்பி போகிறோம். அதை நம்ம அங்கே அந்த படம் வந்து டெலிவரி பண்ணுது அப்படின்னா படம் நல்லா இருக்கியா, சரியா, கொடுத்த காசுக்கு 200 கொடுத்தோம், பாப்கார்னுக்கு ஒரு 5000 செலவு பண்ணோம். இதில் ஏன் சொல்கிறேன்னா, குடும்பஸ்தர்களால் நீங்கள் இப்போலாம் இந்த மாலில் நான் அயோக்கிய பயல்களாக இருக்காங்க. மால் சாப்பாடு எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறான். இப்போ குழந்தை சின்ன பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கட் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு தான் கொடுக்கணும். குழந்தைக்கு திடீர்னு ஏதாவது கேட்கும். ஸோ சினிமா நீங்கள் சொல்கிற கன்சர்ன் எனக்கு புரியுது, குப்பை போடக்கூடாது இதெல்லாம், அது சிவில் சென்ஸு, அதை நீங்கள் பண்ணுங்கள், ஓகே, அதெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம். ஆனால் இங்கே என்னன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது இந்த மாதிரி இப்போ குழந்தைகளுக்குலாம் வந்து சில நேரம் குழந்தைகளுக்குலாம் அந்த ஜூஸ் கொடுக்குறதுக்குலாம் வச்சுருப்பாங்க பேரண்ட்ஸ்லாம், எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்க ஏதாவது பசிக்குது இதுங்கிற மாதிரி கேட்கும்போது வேறு வழி இல்லாமல் உள்ளே வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். சரி, குறைஞ்சபட்சம் எம்ஆர்பி ரேட்டில் விற்கிறானுங்களா அவனுங்க? எம்ஆர்பி ரேட்டுங்கிறது எதுக்குங்க? மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். இதை தாண்டக்கூடாது தானே. இவங்க இதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, பேக்கடு ஐட்டம்ஸாக எம்ஆர்பி ரேட் இல்லாத பொருளாக வச்சுருப்பாங்க உள்ள. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, அங்கே மட்டும் தான் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ஒரு முழு வாட்டர்மெலனே எவ்வளோ இருக்கும்? அது 40 ரூபா இருக்கும். சரியா, 40 ரூபா இருக்கும் ஒரு முழு தர்பூசணி. இதை நசுக்கி போட்டு ஜூஸ் பண்ணுறதுக்கு நீ எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாயை போட்டினா கூட 50 ரூபாய்க்கு ஒரு ஜூஸை கொடுத்தீங்கன்னா, அதுவும் ஒட்டுமொத்த பூசணிக்காவே ஜூஸ் போட்டால் எவ்வளோ வரும்? ஆனால் இவன் என்ன பண்ணுவானா, இவ்வளோண்டு 250 ml ஜூஸு இவ்வளோ தான் இருக்கும். அந்த 250 ml ஜூஸ் எவ்வளோ விலைக்கு விற்பான்னு நினைக்கிறீங்க? 150 ரூபா 160 ரூபா விற்கிறாங்க. இது என்ன மாதிரியான சிஸ்டமு? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் அயோக்கியத்தனம் பண்ணதுனால தான் அந்த டுடும் வந்துட்டான். இதுதான் பிரச்சனை. வாட்டர் பாட்டில் இவ்வளோண்டு, சரியா, அந்த பேசுகிற கம்பெனி 120 ரூபா இவ்வளோண்டு. அதான் கேட்டால் இந்த கம்பெனியோட ரேட் இதுதான். அந்த கம்பெனி வெளியில் எங்கேயும் கிடைக்காது, இவங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்கும். வேணும்னே எம்ஆர்பி ரேட்டெல்லாம் ஏற்றி வைக்கிற ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து உள்ள பன்னு வைப்பாங்க, பப்ஸ் வைப்பாங்க. இதெல்லாம் இவங்க வைக்கிற ரேட்டு தான். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு பஃபுக்கு அப்படின்னு ரேட்லாம் நிர்ணயிக்கல. பட் எம்ஆர்பின்னு ஒன்று இது கொடுக்கும்போது அங்கே நிர்ணயிச்சு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க, அதை வச்சு தான் எம்ஆர்பி வரும். அப்போ எம்ஆர்பி இல்லாத ப்ராடக்ட்ஸாக உள்ளே வச்சு அதை ரேட் அதிகமாக்கி நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு தேட்டரில் சாப்பிட்றீங்க அப்படின்னா, சரி பாப்கார்ன் என்னங்க, பாப்கார்னோட ரேட் என்னங்க? 250 ரூபாய்க்கு கம்மியாக பாப்கார்ன் இல்லைங்க. அது ஒரு குப்பை உணவு. பாப்கார்ன் என்னங்க இதில் இருக்குது? ஒரு மிஞ்சி இப்போ 10 ரூபாய்க்கு இருக்குமா? நம்மலாம் ஊர் பக்கம்லாம் தேட்டரில் பாப்கார்ன் சாப்பிடுவோம். இவ்வளோ பெரிய பாக்கெட் எவ்வளோ இருக்கும்? 10 ரூபா பாக்கெட்டு இவ்வளோ இருக்கும். அது குடும்பமே சாப்பிடலாம். இவனுக்கு இன்றைக்கி கொடுக்குறானுங்க 250 ரூபாய்க்கு ஒரு இது அது சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது அப்போ சினிமா தேட்டருங்கிறது ஒரு குடும்பத்தில் போயிட்டுலாம் சினிமாவில் போய் பார்க்குறதுங்கிறது வந்து இன்றைக்கி தனியாக இண்டிவிஜுவலாக போய் பார்க்குறோம். நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி பார்த்துட்டு வந்துடுறோம். சில பேர் கண்டென்ட்டுக்காக காலங்காத்தால் போயிட்டு உட்காந்து கண்விழிக்க படம் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ ஏன்னா ரிவ்யூ போடணும் அப்படிங்கிற ஒத்த பாட்டில் தண்ணி வீட்டிலேருந்து குடிச்சிட்டு போயிடுவோம் பாரு, அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு வரோம். அதில் வேறு அவங்க வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இவன் துப்பறி வாளன் பெயர் கனியன் பூன்றங்கிற மாதிரி ஏதாவது பாட்டை போட்டுக்கிட்டே நீங்கள் தேடணும். தண்ணி அந்த ஃப்ரீ வாட்டரு கவர்மெண்ட் சொல்லியிருக்குல்ல, எங்கே குடிக்கிற தண்ணி வச்சுருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிற ஒரு தேட்டரில் அதை வேகமாக யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசுன்னு சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. சொல்லிட்டேன் இந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்துட்டே இருந்தேன், இது ஓகே க்ளீனாக இருக்காது அப்சர்வ் பண்ணுவோம்ல. ஒருத்தன் டாய்லெட்லேருந்து நேராக வந்தான், அங்கேயே கை கழுட்டானா, துப்பிட்டு போயிட்டாங்க. எதுக்குள்ள? அந்த ஃபவுண்டன் மாதிரி ஒன்று வருமே வாட்டர், அதில் துப்பிட்டு போயிட்டாங்க. இதை வேற சொல்லிட்டீங்க. எனக்கு வரன்னு இருந்துச்சு, வாய் தண்ணியே குடிக்கல போ அப்படின்னு ஆயிடுச்சுங்க. என்னங்க இது? நீங்கள் அவனை கூப்பிட்டு அவன் முடிஞ்சு துப்பிருக்கணும். ஐயோ கடுல ரொம்ப கடுப்பாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. அந்த கிளாஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கண்காணிப்பு பண்ணணும். என்ன சொன்னால், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு தண்ணி தேடணும்னா எங்கடா பண்ண டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு தண்ணி எங்கே ஃப்ரீயாக கிடைக்கும்னு தேடிட்டு இருக்க முடியுமா? ஆனால் கவர்மெண்ட் ரூல் அது, எல்லாருக்கும் தண்ணி வந்து அங்கே கிடைக்கணும் அப்படின்னு. ஒரு கண்ணில் படுற மாதிரி ஏன் வைக்க மாட்டேங்கிறானுங்க? ஏன்னா அப்போ தான் ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. இவ்வளோ ஒரு வெறி பிடிச்சி காசு சம்பாரி, ஆல்ரெடி டிக்கெட்டுக்கு காசு அதிகமாக தான் வாங்குறேன். சரி, அதில் இந்த ஸ்நாக்ஸுக்கும் கொள்ளை மேலே கொள்ளை அடிக்கிற கவர்மெண்ட்டோட ரூலை ஒழுங்காக நீ ஃபாலோ பண்ணுறியா? சும்மா ஒரு பேருக்கு ஒரு இப்போ இதெல்லாம் ஏன் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நம்ம நெட்ஃப்ளிக்ஸை குறை சொல்ல போகிறோம், தேட்டர்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த தேட்டரில் இருக்க குறைகளும் சேர்த்து நம்ம பேசணும்ல, அதையும் சேர்த்து சொல்கிறேன் நான். EVR தான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்கள் துப்புனீங்க, அது வந்து சரி விடுங்க. இப்போ என்னென்னா ஒரு அடிப்படை இந்த இதெல்லாம் வந்து ஒரு எல்லாராலையும் அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. சரி, நம்ம நார்மலான தேட்டர்ஸுக்கு இது பண்ணுவோம்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒன்றா இப்போ ரொம்ப லோவாக போயிடுச்சு.
இப்போ நீங்கள் பாருங்கள் 2 ஸ்டாண்டர்டாக இப்போ நீங்கள் தேட்டர்ஸ் வந்து பிரிஞ்சிருச்சு. ஒன்று வந்து ரொம்ப ஹை கிளாஸு, அதில் வந்து சாமானியர்களால் போய் உட்காந்து பார்த்தோம்னா காசு கொட்டிட்டு வரணும். நீங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு போகிறீங்க ஒரு தேட்டருக்கு அப்படின்னா அன்றைக்கி 2500 உங்களுக்கு முடிஞ்சுது. ஃபீனிக்ஸு, ஃபோர்மாலு, சத்தியம், ஏஜிஎஸ் இதெல்லாம் 2500 கம்மியாக உங்களால் ஒரு 3 பேர் கொண்ட குடும்பத்தினால அந்த தேட்டருக்கு போயிட்டு வர முடியாது. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை. என்ன தான் வந்து அது அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ரொம்ப ஒரு ஹை கிளாஸாக இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒரு சாமானிய குடும்பத்தால் அதை வந்து அந்த அம்யூனிட்டிஸை வந்து யூஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. சரி, அவ்வளோ செலவு பண்ணிட்டு எதுக்கு போனோம், கொஞ்சம் செலவை கம்மி பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு 400 500 என் செலவை முடிச்சு அந்த ஒரு படத்தை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற தேட்டர்ஸாக இருக்கிறது இன்னும் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இங்கே குழந்தைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்க முடியாது, அங்கே வாங்கி கொடுக்க கூடாது. அந்த அளவுக்கு அவன் மட்டமாக பண்ணுறான். இங்கே தேவியில் போய் படம் பார்க்கறதுக்கு போன பாரி, அங்கே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு படத்துக்கு, சூர்யா படத்துக்கு தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாரையும் நிற்க வச்சுட்டு அது எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக இடிக்கிட்டு சின்ன இதில் நிற்கிறோம். சின்ன ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னா எந்த சைடு ஓடுறது எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த ஒரு பிரச்சனை. சரி, இன்னொன்று அட்லீஸ்ட் நான் இன்னொன்று சொல்கிறேன், ஏன் நாங்கள் நம்ம மாலை ப்ரிஃபர் பண்ணுறோம், காசு போனாலும் பரவாயில்லன்னு ஏன் மாலை ப்ரிஃபர் பண்ணுறோம்னா ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அங்கே இருக்குது. என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த ரசிகர் மன்றம்ங்கிற பேரில் ஒரு பெருங்கூத்து அங்கே நடக்காது. ஒரு ரசிகர் மன்றம்ங்கிற பேரில் ஒரு கூத்து நடத்துவாங்களே அந்த ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள். ஒன்று இந்த ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் போய் படத்தை போய் பார்க்குறது ஒரு முட்டாள்தனம். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் பார்ப்பேன். அதனால தான் நம்மளோட ரிவ்யூஸ் சிலதே வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வரும். ஏன்னா அந்த கூட்டத்தில் போய் பார்க்குறதுக்குலாம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணி தான் நான் பார்ப்பேன். அதுவும் நமக்கு எங்கேயாவது கொஞ்சம் கையில் காசு இருக்குன்னா தான் அந்த படத்தெல்லாம், இல்லைன்னா அது ஓடிடியில் வரும்போது தான் அதை பார்த்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதிகமாக நம்ம ரிவ்யூ பண்ணது எல்லாமே நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இதில் கண்டென்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் நம்ம போய் பார்ப்பேன். தோணும். ஆமாம். ஸோ அதுதான் நடக்கும். இன்னொன்று, இந்த ரசிகர் மன்றங்கள் எல்லாம் வந்து இந்த தேட்டரை ஃபுல்லாக கிளைம் பண்ணி எனக்கு வந்து 200 டிக்கெட் கொடுத்துருங்க, 300 டிக்கெட் வாங்கிருங்கன்னு சொல்லி இந்த ரசிகர் மன்றங்கள் இவங்க உள்ளே வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கையாமையான்னு கத்துறது. இது வந்து பப்ளிக் சேஃப்டி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறியாக்கப்படுது. பெண்களை வந்து ஒரு கும்பலாக நின்றுட்டு கத்திக்கிட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தான் ஃபன்னுக்குன்னு சொல்லி பண்ணாலும் அந்த இடத்துல இருக்க பெண்களோட உளவியலை யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோக்கெலாம் குழந்தைகளை கூப்பிட்டு போகிறது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். ஏன்னா அங்கே இருக்கிற நெரிசல், அவங்க பண்ணுற பிஹேவியரு, கத்தல், அவனுங்களை பார்த்து இந்த குழந்தைங்க இன்ஸ்பயர் ஆகிறது எல்லாமே நெகட்டிவாக போகும். ஸோ இந்த மாதிரி தேட்டரில் 1000 குறைகளும் இருக்குது. டாய்லெட்ஸும் ப்ரோ, மாலில் இருக்கிற தேட்டர்களில் இருக்கிற டாய்லெட்ஸ் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருக்கும், போகிறதும் கொஞ்சம் ஒரு ஹைஜீன் வந்து மெயின்டைன் செய்யப்படுகிறது. நான் போயிட்டே இருக்கேன், உள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறான் ப்ரோ, அவன் அந்த இது விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுறான், வெளில வந்துடுறேன், அவ்வளோ சுத்தம் பார்க்குறான். அதான் ஸோ பேசிக்கலி என்னென்னா அங்கே வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சரி கொஞ்சம் செலவு கம்மியாக நம்ம சில தேட்டர்ஸ்க்கு போவோம்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா அங்கே வேறு லெவல் நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து அந்த அரசாங்கம் வந்து நாங்கள் வந்து சுத்தம் சுகாதாரம்ங்கிற பேரில் கட்டி வச்சுருக்கோங்கிற பேரில் சில இடத்துல அங்கங்கே பப்ளிக் டாய்லெட்டுக்கு ஈக்குவலாக இவங்க வந்து மெயின்டைன் பண்ணி அலைகிறாங்க. உள்ளே போனோம்னா வெளியில் வரும்போது பல நோய்களை தாங்கிட்டு தான் நீங்கள் வெளியில் வருவீங்க போல். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து தேட்டரில் மாறணும். ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டர்டை எல்லோரும் மெயின்டைன் பண்ணணும். அதே போல் ப்ராப்பர் டிக்கெட் ஃபேர்ஸை மெயின்டைன் பண்ணணும். தேட்டரில் கிடைக்கக்கூடிய உணவுகளுக்கான ப்ராப்பரான தரங்கள் வந்து தீர்மானிக்கப்படணும். பல லோக்கல் தேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே வந்து குப்பத்தனமான உணவுகள் வந்து தேட்டருக்குள்ளே விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. அதை சாப்பிட்டோம்னாவே ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. பழைய போண்டா, நேற்று போட்ட போண்டாவெலாம் வச்சு கொடுக்குறாங்களாம், கொடுத்துட்ருக்குறான். அந்த வெங்காய போண்டாலாம் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக முன்னாடிலாம் ஊர்களில் அந்த வெங்காய போண்டா கொடுப்பாங்க தேட்டரில். அது இங்கே சென்னையில் எனக்கு எப்படின்னு தெரியல. அப்புறம் பட் அந்த சவுத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்களா வெங்காய போண்டா? தெரியுங்க, வெங்காய போண்டா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கெட்டு போனால் வர தெரியாது. அதுதான் அதில் இருக்க மேஜர் மைனஸே என்னென்னா அது வந்து மாறவே மாறாது தன்மை. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வச்சிங்கனாலும் அதோட டேஸ்ட்டில் ஒன்றும் பெருசாக வேரியேஷன் இருக்காது. பட் அந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தேட்டரில் வந்து சரி செய்யணும். இந்த குறைகள் இவ்வாறு இருக்குது. அட் த சேம் டைம் இப்போ நம்ம தேட்டர்களுக்கு முட்டு கொடுக்க போகிறோம். என்ன ரீசன்னா என்னதான் இருந்தாலும் இதுதான் வெகுஜன ஊடகம். தேட்டர் தான் வெகுஜன ஊடகம். ஒரு பப்ளிக்காக போயிட்டு நம்ம ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கான, வெளியில் போயிட்டு ஒரு கன்சியூம் பண்ணுறதுக்கான, ஏன்னா மனிதர்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறதுங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகரிக்கும். மனிதர்கள் இயற்கையாகவே வெளியில் போகணும், சமூகத்தை பார்க்கணும். அந்த சமூகத்தோட இன்ட்ராக்ட் ஆகிறது இருந்தால் தான் நம்ம சமூகத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக இருக்கும். சோஷியலைஸ் பண்ணணும். அப்போ ஒரு தேட்டருக்கு போகும்போது தான்
ஒருத்தன் அங்கே வந்து கத்திட்டு இருந்தானா ஒரு விஜய் ரசிகர் இருக்கலாம், ஒரு அஜித் ரசிகர் இருக்கலாம், அவரை பார்த்து இங்கே பார் இவங்கள மாதிரி ஆயிராத அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுத்து பாடம் நடத்துறதுக்குனாச்சு அது தேவைப்படும். இல்லைன்னா குழந்தைகளுக்கு புரியாதுல்ல யார் என்னங்க உண்மையாக ஜாம்பியாக மாறிட்டாங்க பார்த்தீங்களா நியூஸில் என்ன கடிக்கிறாங்க. அது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ன்னு போட்டிருக்காங்க ப்ரோ. அப்படியே தயவு செஞ்சு என்னையா இப்போ அரசியல் ஒரு ஏதாவது கொஞ்சம் புரிதலை வளர்த்து விட்டுட்டு வாங்க அரசியலுக்கு. டிவிக்கு பெரிய ரசிகர் மன்றத்தை ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கீங்க, ஆனால் அதை சரியாக அரசியல்படுத்துங்க. நீங்கள் எனக்கு புரியுது போலீஸ் வந்து இந்த மாதிரி தள்ளும்போது அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் கோவம் வரதான் செய்யும். அந்த கோவத்தை நீ எப்படி வெளிக்காட்டணும்னு ஒன்று இருக்குல்ல. கடிக்கிற இன்னைக்கு நம்ம பேசிட்டு முன்னாடி புதுச்சேரியில் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து அது புஷியான திட்டாங்க. என்னன்னு ஆமாம், ஒரு லேடி பாஸ் இல்லாதவங்க எல்லாம் உள்ள திருப்பி ட்ரை பண்ணி லேடி போலீஸ் ட்ரிகர் ஆயிட்டாங்க. கரூரில் பட்டும் இன்னும் திரும்புங்க இவங்க. கூட்டத்தை காட்டணும், கூட்டத்தை காட்டி நீ கூட்டத்தை காட்டி பிரயோஜனம் இல்லை, வாக்கை காட்டு. இப்போ உனக்கு பார்க்க வரவன் வாக்கா போட்டானா பிரச்சனை முடிஞ்சுதா? தேர்தலில் கவனம் செலுத்துங்க. இந்த கூட்டத்தை காமிச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த கூட்டத்தை காட்டுறேங்கிற பேரில் நீங்கள் பண்ணுற அட்டூழியங்கள் இதெல்லாம் நெகட்டிவாகிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த போலீஸ்கார அம்மா வந்து பேசுகிறாங்க, நல்ல இங்கிலீஷில் விளாசிட்டு போயிட்டாங்க. 40 பேர் செத்துருக்காங்க உங்களாலன்னு மூஞ்சி கேட்கணும்னா புஷியானதை காணும். அது வரைக்கும் புஷியானது இருக்காப்புல ஆஹா அப்படின்னு பேக்கில் போயிட்டாரு. இந்த வேலையை பண்ணாதீங்க. இந்த கூட்டத்தை காட்டுறேங்கிற பேரில் இது ஒரு அரசியலே கிடையாது. கூட்டத்தை காட்டுறது ஒரு அரசியல் அல்ல. உண்மையையும் நேர்மையையும் நியாயத்தையும் பேசுறது தான் அரசியல். அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போகட்டும்ங்கிற நிலையில் நின்று பேசினா தான் ஒரு அரசியலில் நீங்கள் மேலே நிற்க முடியும். குறைஞ்சபட்சம் அரசியலில் கரைபடியாமல் நிற்பீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அது ஒரு சொல்லிடுவோம். எதுக்குன்னா இதெல்லாம் இதோட சம்மந்தமாக இருக்குது. சினிமாவோட சம்மந்தப்பட்டு எல்லாமே வருது நமக்கு. அப்போ வெளி உலகத்துக்கு போகணும், வரணும், அந்த வெளி உலகத்தை பார்க்கணும். அதன் மூலிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஸோ ஒரு தேட்டருக்கு போகிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இது ஏன் அப்படின்னா ஆதி காலத்திலிருந்தே தமிழர்கள் அவ்வாறு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். சங்க காலத்தில் இருந்தே நமக்கு வந்து மேடை நாடகங்களும் கூத்துக்களும் நடந்திருக்குது. அந்த கூத்துக்களுக்கு நம்ம கூட்டமாக போகிறோம். கோயில் திருவிழாக்களில் கூத்து நடக்கும். இன்றைக்கி நடக்கிற கூத்து இல்லை. இது திமுக இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கூத்து மாறிடுச்சு. அன்றைக்கி வந்து தெய்வங்களுடைய கதைகளையும் முன்னோர்களோட கதைகளையும் தீர செயல்கள் செய்தவர்களோட கதைகளையும் நாடகம் கட்டி வேஷம் கட்டி ஆடிட்டு இருந்தாங்க. அதற்குள்ளே காமத்தை கலந்து அசிங்கத்தை கலந்து அருவருப்பை கலந்து இன்றைக்கி நடந்திருக்கும். இன்றைக்கி கோயில் திருவிழாவில் பார்த்தா எவனோ ஒருத்தன் பொண்ணுங்களை பிடிச்சி அபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது அவங்க விருப்பத்தோடு தான், அவங்களும் தான் காசு வாங்கிட்டு ஆடுதுங்க. கடைசியில் பார்த்தோம்னா அது ஒரு அருவருக்கத்தக்கமாக இது கோயிலில் நடக்குது. இதெல்லாம் கோயில் கமிட்டி அலோவ் பண்ணுது. என்னத்தை கோயிலில் நீங்கள் ஆன்மீகத்தை வளர்க்குறீங்க, ஆபாசத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஆண்கள்லாம் வெக்கமேல நம்ம போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே வாய் திறந்து. அதில் சில முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடியே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. கரகாட்டம்ங்கிறது எவ்வளோ ஒரு தமிழருடைய ஒரு பாரம்பரிய நடனம். அதை இன்றைக்கி ஆபாசத்தோடு கலந்து ஆபாச கரகாட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. அது கரகாட்டம் வேறு, இது கிரகாட்டம். அந்த கிரகாட்டத்தை ஆடிட்டு இருக்குதுங்க உதித்த நாளில். கேவலமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும். ஆனால் ஒரு காலத்தில் அது உண்மையாக இருந்தது. அதோடைய தொடர்ச்சியாக தான் சினிமாவை பார்க்குறோம். இன்றைக்கி வெள்ளைக்காரங்கிட்ட போய் பாருங்கள் சினிமாவை. அவனும் தேட்டரில் படம் எடுக்கிறான், அவனும் வேறு லெவலில் தான் படம் எடுக்கிறான். அங்கே போகிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு நல்ல காட்சி வரும்போது கை தட்டுவாங்க. ஒரு சின்னதாக சவுண்டு வேணாம் கூட வரும், அது கூட இல்லாமல் இருக்க வேணாம்னு நான் சொல்லலை. ஒரு சின்ன சவுண்டு, ஒரு ஆர்ப்பரிப்பு, அதெல்லாம் இருக்குது ஓகே. மித்தபடி அவன் எதாவது டேமேஜ் பண்ணுறானா? சீட்டை உடைக்கிறது, நீட்டாக உட்காந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படங்களும் அங்கே வருது. அந்த ஆடியன்ஸோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி படங்கள் வருது. ஆனால் நம்ம ஆடியன்ஸ் என்ன ஏதாவது பக்குவமாக இருக்கா? நல்ல குணச்சித்திரமாக மனுஷன் நடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. இவங்க வந்து கத்தி அவர் என்ன பேசுகிறார். ஃபர்ஸ்ட் ஷோலாம் படமே பல பேருக்கு புரியாது. இங்கே யாராவது ஒரு கேரக்டர் இருந்தால் ஏன்னு கற்றுவான், அந்த பக்கம் ஒரு கேரக்டர் இருந்தால் ஏன்னு கற்றுவான். கடைசியில் படம் ஃபுல்லாக இதுதான். என்னடா இது? ஸோ இப்படி பண்ணி அந்த தேட்டரையே வந்து நாசம் பண்ணி நல்ல ஓரளவுக்கு குடும்பத்தோட சேஃப்டிலாம் பார்க்கக்கூடிய ஆண்கள்லாம் வந்து எங்கள் அப்பாக்கெல்லாம் சினிமா தேட்டருக்கே போக பிடிக்காது. முகம் சொல்லிச்சிருவாங்க. எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பாவோட நான் சினிமா தேட்டருக்கு போனது ரொம்ப கம்மிங்க. அவர் அதுக்கு காரணம் சொல்லியிருக்காரு. இங்கே பாரு, நான் ஸ்கூலில் பாடம் நடத்தும் போது வந்து எவனும் தேட்டருக்கு போகாத, அப்போ நானே என் குடும்பத்தை கூப்பிட்டு போனால் அது ஏதோ ஒத்து வருமா, அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எங்கள் அப்பா இருக்க மாட்டேன். நானே எங்கள் அம்மா எங்கள் யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தான் போவோம். இப்படி தாங்க நான் போய் படம் பார்ப்பேன். எங்கள் அப்பாவோட நான் ரொம்ப கம்மியாக தான் படம் பார்த்துருக்கேன். ஜுராசிக் பார்க் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் கூட்டிகிட்டு போயிருக்காரு. நான் விரல் விட்டே நில்லாம். படையப்பா பார்த்துருக்கோம் ஃபேமிலியோட போய். நல்ல படம். இது எனக்கு ஒரு கைவிட்டு எண்ணிடலாம். இந்த படங்கள் தான் எனக்கு நல்லா. அதே போல தவமாய் தவம் இருந்து படத்தை போயிட்டு நான் உள்ள உட்காந்துட்டு பார்த்துட்டு எங்கள் அம்மா அழுகுறாங்க, நானும் அழுகிறேன். எங்கள் அம்மா அழுகுறாங்கன்ட்டு நான் அழுகிறேன். ஏம்மா அழுகிறீங்க அப்படின்னு. எனக்கு அழுகையா வருது. செம்ம படங்க, வேற லெவல் படம். எங்கள் அப்பா எனக்கு ஞாபகம் வருது அதுன்னு சொல்லி அவங்ககிட்ட அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு.
ஷோ இதுக்கு தான் கூட்டிகிட்டே வரதில்ல அமைதியா. தனுஷ் நடிச்ச நீங்கள் சொன்னீங்க நான் என்ன எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தேட்டர் எவ்வளோ மெமரிஸை கொடுக்குது பாருங்க. குட் அண்ட் பேட் மெமரிஸ் எவ்வளோ மெமரிஸ் நமக்கு இருக்குது. இப்போ நீங்கள் இது அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் எத்தனை பேர் படத்தை என்ன மெமரிஸோட பார்த்துருப்பீங்க? நெட்ஃப்ளிக்ஸ் எனக்குலாம் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்க வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல படம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அதை நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம வீட்டில் போட்டு காட்டலான்ட்டு வந்து உட்காருவோம். அப்போ தான் வந்து இருங்க இந்த மீன் வறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போயிடுவேன். ஒய்ஃப் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அம்மா வந்துட்டு இருப்பா அப்படி வெங்காயத்தை அறுந்துட்டு வரேன் அப்படின்னு நல்ல சீன்லாம் போய்கிட்டே இருக்கும். வந்துடுவாங்க, என்னாச்சு அப்படிம்பாங்க. அந்த கதையை நம்மகிட்ட கேட்பாங்க, நம்ம அதை கண்டினியூ பண்ணணும். குழந்தை அழுவுது அப்படின்னு ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லணும். என்னைக்கு இருந்தாலும் வீட்டில் இந்த படம் பார்க்குறதுங்கிறது வந்து அது வந்து தேட்டரில் படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணிக்கவே முடியாது. எல்லா ரிலீஜன், எல்லா காஸ்ட்டு எல்லாருமே வந்து அப்படியே உட்காந்து பார்ப்பாங்க. விஐபி கான்சர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கவங்கலாம் வந்து விஐபி. ஆனால் தேட்டரில் வந்து பின்னாடி இருக்கிறதுக்கு வந்து அதிக காசு, முன்னாடி எல்லாமே உள்டர்மே டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், வேறு நீங்கள் இப்போ 65 இன்ச் டிவியாக இருக்கட்டும், 75 இன்ச் டிவியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய டிவியை நீ வீட்டில் மாட்டி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு அவன் சொல்லுவான். டால்பி அட்மாஸ் இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா, அட் த எண்ட் அது தேட்டர் கிடையாது. ஹாப்பினஸ் இஸ் பெஸ்ட் வென் ஷேர்ட். ஸோ தேட்டர் வந்து என்றைக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வர்றது தேட்டருக்கு என்னங்க பாதிப்பு? ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு, தேட்டர் ஆடியன்ஸும் போயிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை அது கிடையாது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வர்றதுனால தேட்டர் போயிருமானா இல்லை. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸு தேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுற கம்பெனிஸை வாங்குறது தான் இப்போ பிரச்சனை. நெட்ஃப்ளிக்ஸே அவன் படம் எடுக்கிறான், அவன் போடுறான், இல்லை வெளியில் வந்த படத்தை அவன் வாங்கி வச்சு போடுறான், இது வேறு. இப்போ அவன் என்ன பண்ணுறான், வார்னர் பிரதர்ஸ் கம்பெனியை வந்து அவன் அக்வேர் பண்ண பார்க்குறான். ஸோ வார்னர் பிரதர் கம்பெனியை அக்வேர் பண்ணும்பொழுது அவங்க அடுத்து படங்களும் எடுப்பாங்க. வார்னர் பிரதர்ஸோட படங்கள் பட்டியல் போய்கிட்டே இருக்கும். அதான் WBன்னு வரும்ல, அந்த பெரிய படங்கள் இருக்கும். இப்போ அந்த படம் எல்லாத்தையுமே அவன் நெட்ஃப்ளிக்ஸில் கொண்டு வரது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்து அந்த வார்னர் பிரதர்ஸ் எடுக்கிற படங்கள் எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் வருமா, தேட்டரில் வருமா அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான், தேட்டரில் நான் விடுவோங்கிறான். ஆனால் இப்போவே நீங்கள் கவனிங்களேன், நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குற எல்லா படங்களும் இப்போ அதான் நெட்ஃப்ளிக்ஸோட ஒப்பந்தம் பண்ணி ஒவ்வொரு படம் வெளியில் வருதுல, அந்த படங்கள் எல்லாம் வித்தின் 2 வீக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும். இந்த பஞ்சாயத்து நடக்குது, உண்மைதான். பைசனை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னீங்க. நான் எப்பவுமே ஒரு வாரம் கழிச்சு தான் பார்ப்பேன். ஒரு 1.5 வாரம் கழிச்சு நம்ம போய் பார்த்தோம். பைசனை பார்த்துட்டு நம்ம பேசிடுறோம். அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ வந்து பார்க்குறேன், அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்டா டிக்கெட்டுக்கு காசு செலவு பண்ணேன், வருண் இப்படி நமக்கு செலவு எடுத்துட்டாரேன்னு யோசிச்சேன். இல்லைங்க, அது அவங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது என்ன மாதிரி கதையா இருக்கணும், எல்லாமே. பைசன் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் ஓடிச்சு. அது வந்து இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு கூட அவன் வெளியே விட்டுருக்கலாம். ஆனால் ஏன் அவசரமாக விட்டான்? ஏன்னா அவனுக்கு அங்கே ஆடியன்ஸை வந்து திருப்திப்படுத்தணும்னா வேகமாக விட்டாகணும். ஸோ இது வந்து வெளியில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் அந்த ஃபிலிம் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவன் அதை ஷேர் பண்ணுறான். அதையே அவன் இவ்வளோ வேகமாக அனுப்புகிறான் அப்படின்னா கம்பெனியே அவனோடதுன்னு வைங்க. வார்னர் பிரதர் கம்பெனியே அவனோடது அப்படின்னா வித்தின் அவன் விட்டு அடுத்த வாரமே வந்து அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும். இல்லை இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், சைமல்டேனியஸாக 2 ரிலீஸ் பண்ணுவாங்க, பார்க்குறத பாருங்கன்ட்டான். சைமல்டேனியஸாக பண்ணும்போது நீங்கள் உங்களோட க்யூரியாசிட்டியிலே என்ன ஆகும்னா வீட்டில் தான் பார்ப்போம். நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, திருட்டு விசிட்டில் படம் பார்க்குறவன் பல பேர் டிக்கெட் கிடைக்காதனால தான் படம் பார்க்குறாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? கிடைக்கலான்றனால இது பிரிண்ட்டை போடுறாங்க. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோவே ரிலீஸ் ஆகுதுங்க திருட்டு இதில். அப்படி வரும்பொழுது இவங்கெல்லாம் வந்து ஸ்பாய்லர் போடுவாங்க அங்கங்கங்கன்ட்டு. என்ன தான் நடக்குதுங்கிற க்யூரியாசிட்டியில் சரி நம்ம அப்புறம் கூட தேட்டரில் போய் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு படத்தை பார்த்துருவோன்ட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கான். ரசிகனாக இருப்பான். முதல் நாள் டிக்கெட் கிடைக்காம போயிடுச்சுன்னா எல்லாரும் திருட்டு விசியில் உட்காந்து பார்த்துட்றாங்க. ஸோ இது நடக்குது. இப்போ இதை திருட்டு விசிடிலங்கிறது பிரிண்ட் மட்டமாக இருக்கும். அதில் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோவில் உட்காந்து கேமரா வச்சு எடுத்துருந்தா அது எந்த லெவலில் இருக்கும்? நடுவில் ஒருத்தர் நடந்து போவான், எந்திரிச்சு வருவான், ஒருத்தர் கையை சவுண்ட் ஆடுவான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஒரு குழந்தை பக்கத்தில் அந்த குழந்தையோட கொண்டை மட்டும் இப்படி போகும், இப்படி வரும். இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். பட் அதையும் பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்குது. அதை பார்க்குறக்கே ஆள் இருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணானா நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் ரிலீஸ் ஆகாது. அது நீங்கள் யோசிக்கணும், நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனால் காசு கட்டி தானங்க பார்க்கணும் அப்படின்னு. நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் ரிலீஸ் ஆகாது. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சுன்னா டிஜிட்டல் மீடியத்தில் எல்லா மீடியத்துலையும் ப்ராக்ஸி சென்டர் எல்லாத்துலேயுமே ரிலீஸ் ஆயிரும். நினச்சிக்கிறாங்க பிரதர், நெட்ஃப்ளிக்ஸில் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சின்னு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஒன்ஸ் ஒரு டிஜிட்டல் மீடியத்தில் ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதை தூக்குறது வந்து ரொம்ப சுலபம். ஸோ சிம்பிள். இன்னொன்று, அதை எப்படியுமே எடுக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க, அழகாக எடுக்க முடியும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு எடுத்துட்டுவான், என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் அது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் போடாமல் எடுக்கலாம். பட் எடுத்துட்டானா என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது, எடுக்க முடியும். இல்லை இன்னும் நான் சொல்கிறேங்க, இந்த அமேசான் பிரைம் ஒரு கிறுக்குத்தனம் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னன்னா, அமேசான் பிரைம் எதுக்கு நம்ம பார்ப்போம்? விளம்பரம் இல்லாமல் ஒரு படத்தை பார்க்குறதுக்கு. இப்போ அமேசான் பிரைமுக்குள்ளே விளம்பரம் வருது. எல்லா இதுக்கும் ஒரு எபிசோட போட்டால் ஒரு விளம்பரம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகுது.
நடுவில் வருது, அது வேறையா, இன்பிட்வீன் ஆட்ஸ் வருது. சரி, நீ ஆட்ஸ் போடாமல் உனக்கு வருமானம் இல்லைங்கிறது ஓகே, ஆனால் அது ஃப்ரீ மீடியமே கிடையாது. இப்போ யூடியூப்ல ஆட் போடுறான்னா அவன் யூடியூப்பை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கான். அதனால ஃப்ரீயாக பார்க்குறேன் ஆட் பாரு. நீ காசும் வாங்கிட்டு அதில் ஆடும் போட்டிங்கன்னா இது என்ன மாதிரியான நடைமுறை? இதெல்லாம் மக்கள் கேட்கணும். இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? அமேசான் ப்ரைமில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க கூட அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிற ஒரு இதை வந்து ப்ராக்சியில் போய் கன்சியூம் பண்ணுறான். ப்ராக்சினா வந்து திருட்டுத்தனமாக இருக்கிற இதில் வந்துட்டு ஏன்னா ஆட்ஸ் இருக்குது, அதில் ஆட்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்போ இந்த டிஜிட்டல் மீடியமில் அவங்க என்ன வேணாலும் நம்ம பண்ணுவோம், கேட்குறக்கு நாதி இல்லைங்கும்போது வரும்பொழுது ஒன்று மக்கள் வந்து ப்ராக்சி சைடு அதிகமாக போக ஆரம்பிப்பாங்க. அது வந்து மக்களுக்கும் பெருசாக நல்லது கிடையாது. ஏன்னா அந்த வெப்சைட்ஸ் வந்து அதுலேருந்து சில பக்ஸ் மால்வேர் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து நம்மளை கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நம்ம ஸ்பேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ அதனால வந்து ஒரு அன்செக்யூரான ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ள மக்கள் போகிறதுக்கு இவனுங்களே காரணமாக இருக்காங்க. இவங்களோட பண ஆசை, பேராசை. இதை கண்டினியூவாக பண்ணும்பொழுது அவங்களை அடிச்சுக்க முடியாத அளவுக்கு வளர முடியும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அடிச்சுக்கிற இடத்துலையே இருக்கிறாங்க எல்லாம். ஆனால் திரும்ப 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 வந்து அந்த மோனோபொலி ஆகணும்னு நினைக்கிறதே ஆபத்து. சரி, இவன் ஏன் மோனோபொலி ஆகிறான்? ஏன் இவன் மோனோபொலி ஆகணுங்கிற அவசியமே இல்லை. இவன் ஆல்ரெடி மோனோபொலி மாதிரி தான் ஒரு மாதிரி. ஆனால் இவன் ஏன் திரும்ப திரும்ப இந்த இடத்துக்குள்ளே போகிறான் அப்படின்னா, இங்கே தான் மற்றவங்க பேசாத ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம். நெட்ஃப்ளிக்ஸ் யாரால் இயக்கப்படுகிறது, நெட்ஃப்ளிக்ஸோடைய சித்தாந்தம் என்ன, நெட்ஃப்ளிக்ஸோடைய ஐடியாலஜி என்னங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். சமீபத்தில் எலான் மஸ்க் வந்து நெட்ஃப்ளிக்ஸை புறக்கணிக்கணும்னு சொல்லி ஒரு இது பேசியிருப்பார். அதையும் சேர்த்து இங்கே பேசணும். நெட்ஃப்ளிக்ஸில் தான் அதிகமாக எல்ஜிபிடிக்யூ கண்டென்ட்ஸை வந்து புஷ் பண்ணுறது. எல்லா சீசன்லையும் ஓரின சேர்க்கையை கொண்டு வந்துடுவான். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு இன்றைக்கி எல்லாரும் ஃபயர் விட்டு அலைகிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே கொண்டு வந்துட்டான்ல ஓரின சேர்க்கையை. குழந்தைகளாக காட்டும்போது கொண்டு வர முடியாது. டீனேஜில் காமிச்சோன்னே பாருங்க, இவனுக்கு இவன் மேலே காதல், அவனுக்கு அவன் மேலே காதல், அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்குக்கு வந்து எவன் மேலே காதல். கடைசியில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யாரு? இது இந்த கூட்டம் தான். மாறி மாறி காதல். ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலாசபர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸே அவர் திட்டி பேசியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸை அவர் பேசுறது கரெக்டு தானே? நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸை. ஒரு கேஷுவல் நோட்டில் எடுத்துக்கிறோம் சிட்காம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிட்காமில் அன்னைக்கு இருந்த அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலை பிரதிபலிக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்கப்படுறது. பட் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் அது கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த அமெரிக்கன் கல்ச்சரை மோல்டு பண்ணுற இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு அமெரிக்கன் கல்ச்சருக்கு எகென்ஸ்டான நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. ப்ரீமேரிட்டல் அஃபேர்ஸு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே மாற்றி மாற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேட்டில் வந்து செக்ஸ் வச்சுக்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா பார்ப்பாங்க. ஃபஸ்ட் டேட்டில் ஒருத்தர் அப்படி நம்பக்கூடாதுன்னு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மானிகாலேருந்து, ரைச்சல்லேருந்து, ஃபீபிலேருந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு டேட்லேயே போய்ட்டு ஒருத்தவங்க கூட போய்ட்டு செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி காட்சிகள்லாம் காட்டுறது போகிறது. அப்படியே படிப்படியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இல்லீகலான சில விஷயங்கள் அல்ல அன்றைக்கி வந்து மக்களால் வெறுக்கப்படக்கூடிய இல்லை ஒதுக்கப்படக்கூடிய இல்லை தப்பாக பார்க்குற விஷயத்தை நார்மலைஸ் பண்ணி ஒரு நகைச்சுவைங்கிற பேரில் நார்மலைஸ் பண்ணுறாங்க. இப்போ அதே போல் மாடர்ன் ஃபேமிலி எடுத்துக்கோங்க. மாடர்ன் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். மாமியாரும் மருமகனும் இது பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. வயசானவனும் இளையலும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கே ஃபேமிலி. அதுதான் மாடர்ன் ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும். ஒரு குடும்பத்திலே கே இருப்பாங்க, இது இருப்பாங்க, அது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஃபில்லுன்னு ஒரு கேரக்டர் ஒன்று தூக்கி போட்டுருப்பாங்க. புருஷங்காரன் காமெடியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயங்களை வந்து கொடுக்குற வேலைகளை வந்து இந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி அதிகமாக பண்ணுது. அதில் வந்து தலையாய வேலையை அதிகமாக பண்ணுறவங்க எவன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸோட எந்த சீசன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து கே கல்ச்சரு, பான் கல்ச்சரு, எக்ஸசிவ் நியூடிட்டி எல்லாத்தையும் அவன் காட்டுவான். இதை பார்க்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே கரப்ட் ஆகும். நெட்ஃப்ளிக்ஸோடைய இது அதுதான். அதே போல் நெட்ஃப்ளிக்ஸ் தான் எப்போவுமே ஆன்டி ஹீரோஸை வந்து ஹீரோக்களாக காட்டி சீசன் பல இதை கொண்டு வந்தவன் க்ளோரிஃபை பண்ணுறது. ஒரு பாப்புலர் ஸ்டோரி இருக்கும். அந்த பாப்புலர் ஸ்டோரியில் எதிரி வில்லன் அப்படின்னு காட்டப்பட்ட அந்த கதையில் வில்லன் கதை தரப்புல தான் நான் கருத்தை சொல்கிறேங்கிற பேரில் இன்றைக்கி எல்லாம் வந்து வில்லன்கள் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ வில்லன் வந்து வில்லன் கிடையாதுங்க, வில்லனும் நல்லவன் தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டுவாலிட்டியை பாருங்கன்னு சொல்லிட்டு தப்புங்கிற விஷயம், தப்பு செய்கிறவனை நியாயப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி சீசன் வரும். அதில் ஜீசஸை பற்றி தப்பாக போர்ட்ரே பண்ணி எடுத்த இதில் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் அதை வந்து வெளியிட்டிருக்கான். இது மாதிரி நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணாத அயோக்கியத்தனமே கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓப்பனாக சொன்னால் ஒரு சாட்டானிக் கல்ட்டுன்னு கூட நம்ம ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாம். இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் வரக்கூடிய ஒவ்வொரு சீசனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டானிசத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரியும் இந்த சாட்டானிக் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரியுமே தான் பல கருத்துக்களை அவன் திணிச்சிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பாப்புலர் அவனோட அஜெண்டாஸை வந்து
முன்கூட்டி சொல்கிறது, முன் அறிவிக்கிறது, இந்த வேலையை எல்லாத்தையுமே நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய கூட்டத்தின் கையில் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் போகுது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் போகுது அப்படின்னா அடுத்து என்ன ஆகும்? இந்த ட்ராக் ஷோன்னு ஒன்று, ட்ராக் ஷோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உலகத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு நார்மல் ஷோ மாதிரி ஆக்குனதும் நெட்ஃப்ளிக்ஸு. இன்றைக்கி சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் வந்து முன்னாடி நம்ம ஒரு பார்வையில் பார்த்துருப்போம். இன்றைக்கி சூப்பர் ஹீரோ மூவிஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மூடு விழா நடத்திட்டாங்க. இந்த இந்த புது புது ஐடியாலஜியை கொண்டு வந்து அதில் வந்து பார்த்தா ஃபெமினிசம்ங்கிற கான்செப்ட் இருப்பான். ஆனால் அந்த படத்தில் பாருங்கள் எல்லா ஆம்பளைகளும் வந்து ஒன்றுக்கும் ஆகாதவனா இருப்பான், கையாளாகவனா இருப்பான். இன்றைக்கி வர எல்லா சீசன்லேயும் பாருங்கள் பெண்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்கள் எல்லாம் முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருப்பாங்க. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது ப்ராப்புலராக இருக்க எல்லா சீசன்லேயுமே பெண்கள் வந்து எல்லாத்தையும் சாதிப்பாங்க, ஆண்கள் வந்து மல்லுமுட்டையாக இருப்பாங்க. காமெடி கேரக்டரா, ஆண்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாத கேரக்டரா, முட்டாள் கேரக்டரா, இல்லை சும்மா பெண்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த சிம்பு கேரக்டரா, இப்படியே காட்டுறது. அப்போ இதை பார்த்து வளரக்கூடிய சொசைட்டி என்ன ஆகும்? ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகும். ஏங்க நம்மலாம் வளரும்போது பேட்மேன் இருந்தாப்புல, சூப்பர்மேன் இருந்தாப்புல, நம்ம மேக்ஸிமம் யாரோட கற்பனை பண்ணிக்குவோம்? ஸ்பைடர்மேனு, பேட்மேனு, சக்திமானு, பவர் ரேஞ்சர்ஸில் இது அதுன்னு போவோம். இப்போ என்ன ஆகுது? ஒண்டர் உமன் முழுக்க முழுக்க பெண்களை மட்டுமே மையப்படுத்திய படமாக வருது. அதில் வந்து அயன்மேன்லாம் நம்ம எல்லாம் ஒரு வேறு லெவலுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி இப்போ இந்த அயன் மெய்டனா ஏதோ ஒருத்தி கொண்டு வந்துட்டாங்களே, அண்டு இன்னொன்றுங்க, அது வந்து அயன்மேனை கலாச்சிக்கிட்டு இருக்குது. ஹல்க்குக்கு பதிலாக சி ஹல்க்குன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அது முழுத்து மூடிட்டாங்க. சி ஹல்க்கு எதுக்கு? ஏன் இந்த கான்செப்ட்? எதுக்கு இந்த ஃபெமினிசம்ங்கிறது எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட், அதுவும் குழந்தைங்க பார்க்குற என்டர்டைன்மெண்ட்டில் கொண்டு வந்து குழப்ப விட்றேன். சரி, நான் அன்றைக்கி இருந்தாங்க ஃபீமேல் லீட்ஸ் இருந்தாங்க, அதை காட்டுறது வேறுங்க. இப்போ பேட்மேன் இருக்கும்போது கேட்வுமனை பற்றி யாரும் பேசாமையாக இருந்தாங்க. அது ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஈக்குவல் ஸ்பேஸே இல்லை, ஈக்குவல் ஸ்பேஸே கிடையாது, பயங்கரமாக போட்டு. அப்போ என்னென்னா பெண்கள் பலமாய்ந்தவர்கள், ஆண்கள் பலமீனமானவர்கள்ங்கிற ஒரு உளவியலை கொண்டு வந்து பார்க்குற ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு வரான். இது எல்லாத்தையும் பண்ணுறவன் யாருன்னா நெட்ஃப்ளிக்ஸு, இந்த மார்வல், அவனும் சொல்ல தேவையில்லை, அவனும் ஒரு கேடுகட்ட குப்பையாக தான் மாறி இருக்கான். இதுக்கு காரணம்னா இந்த ஐடியாலஜி கொண்ட ஆட்கள் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செக்ஸுவல் இதை வந்து இது பண்ணுற மாதிரி, அதாவது நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சீசன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை வந்து இந்த இதுவாக காட்டியிருப்பாங்க. இந்த எல்ஜிபிடிக்கு இதில் கொண்டு வந்துருவாங்க. எலான் மஸ்கில் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சரி இதெல்லாம் ஓகே, ஒரு சில்ட்ரன் சீரீஸ் நீங்கள் காட்டுறீங்க, அந்த சில்ட்ரன் சீரீஸ்லையும் நீங்கள் அண்டர் 18 நீங்கள் காட்டுறீங்க, பட் அதுலேயும் நீங்கள் வந்து வைக்கிறீங்க. அண்டர் 18 இதுக்குள்ள நிறையா கார்ட்டூன்ஸ்லையும் சரி இதுலேயும் சரி மறைமுகமாகவும் வெளிப்படையாகவுமே இவங்க வந்து இந்த இதை காமிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. குழந்தைங்க பார்க்குற ரைம்ஸ் இருக்குல்லைங்க, மியூசிக்கு, அதுலேயே வந்துட்டு அப்பா இருக்கிற மாதிரி, அம்மா இருக்கிற மாதிரி, லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் காட்டுறானுங்க. இந்த அஜெண்டாஸை இங்கே புஷ் பண்ணி கொண்டு வராங்க. இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஸோ இவன் கையில் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி போனால் இவன் கையில் முழு கண்ட்ரோல் போகுதுங்கிற பட்சத்தில் சினிமாவில் பார்க்குறதா இருக்கட்டும், டிவியில் பார்க்குறதா இருக்கட்டும், குப்பையை தவிர்த்து வேறு எதுவுமே பார்க்க முடியாது. நம்ம எதுவுமே ஒரு நல்ல, இப்போவே நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், எந்த ஒரு படத்தையும் நம்மளால் ரெக்கமெண்ட் பண்ணுற இடத்துல இல்லை. ஏன்னா அதில் ஏதாவது ஒன்று இருக்குது. எல்லா படத்துலையும் வந்து ஒரு அக்குன்னு எதையோ ஒன்று வச்சு விட்டு தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த பார்த்து வளர்கிற சொசைட்டி வந்து ரொம்ப மோசமான சொசைட்டியாக மாறி நிற்கும். தப்பான விஷயங்களை வந்து சரின்னு பேசக்கூடிய சொசைட்டியாக மாறிடும். அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்காங்க பல பேர். இதெல்லாம் அவங்க பார்த்து இவங்க ஐடியாலஜியை ஏற்றிக்கிறனால இவங்களுக்குன்னு ஒரு ரியல் ஐடியாலஜியே அவங்களுக்கு ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. இவங்கெல்லாம் பேசுகிறத நம்மளும் பேசினா நம்மளை அறிவாளின்னு ஒத்துக்குவாங்கன்னு நம்பியே பல பேர் இன்டெலெக்சுவலுங்கிற பேரில் முட்டாளாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ப்ரெடிக்ஷன் தோணுதுன்னா, அது இந்த அளவுக்கு சரி, இவங்க பாருங்களேன், பான் இண்டஸ்ட்ரியும் கைப்பற்ற ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அதோட ஃபுல் கண்ட்ரோல் நாங்கள் தான் அதை வந்து இவங்க சைட்லேருந்து தான் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரியே எனக்கு பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போவே அப்படிதான். இப்போ சம்மந்தமே இல்லாமல் பான் இண்டஸ்ட்ரி இப்போ அது எவன் கையில் இருந்தால் நமக்கு என்ன? அது ஆபத்தான ஒரு விஷயம். அது வந்து இருக்கவே கூடாதுன்னு நம்ம பேசி அதை வச்சு வியாபாரம் பார்ப்பாங்க இவங்க. அப்படின்னு வியாபாரம் ஆல்ரெடி பார்த்துட்டு தானங்க இருக்காங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி குளோபல் குரூப் வந்து இது பான் வந்து இவ்வளோ அதிகமாக்கி அது வியாபாரம் பண்ணி அது இன்னைக்கு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி உலகத்தில் பானு. அது வந்து அப்படி சுற்றி கிடக்குது. இந்தியாவிலையும் இன்றைக்கி அது வந்து ஒரு கிளையை வளர்த்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த பிஜேபி அரசுலாம் என்னத்தை இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல எனக்கு. கேட்டோம், சனாதனத்தை காப்பாற்றுறோம். என்னத்தரா நீங்கள் காப்பாற்றுறீங்க? சனாதனத்தை காப்பாற்றுறீங்களா? இந்த எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் பானில் நடிச்சிட்டு இருக்கா, எந்த ஊர்லேருந்து நடிச்சிட்டு இருக்கான்னு. இப்போ பிடிக்கிறியா நீ?
ஏதாவது கேஸ் போடுறியா நீ? கண்டுக்காமல் இருக்கிற அவங்க கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க, அதை சாதனையாக காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே எல்லாரும் அதை இதில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். என்ன நீ பண்ணி கிழிச்சிட்ட? நாங்கள் வந்து இன்டர்நெட்டெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வைக்கிறோம், அதை வைக்கிறோம், இதை வைக்கிறோம், எல்லாரோட ஃபோன்லையும் இந்த ஆப்பு கட்டாயம் வேணும். உன்னால் ஒரு சர்வரை புட் டவுன் பண்ண முடியுதா? இந்தியன் பான் இண்டஸ்ட்ரி உன்னால் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுதா? யாருக்கு அதில் பூசுத்திக்கிட்டு இருக்கிற? சும்மா உடான்ஸ் விட்டுக்கிட்டு சரி அதே இதில் பாராட்டலாம். இந்த உள்ள ஆப்பு அந்த ஆப்புலாம் அதெல்லாம் அது கொஞ்சம் தடையை கொண்டு வந்தாங்க. ஓகே, அது கோர்ட்டுக்கு ஒன்று பண்ணுச்சு. இவங்க கவர்மெண்ட் இல்லை, கோர்ட்டில் கேஸை போட்டு அது பண்ணாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஏதாவது ஒரு அறத்தோடு நடந்துக்கணும். நான் ஒரு பக்கம் நான் மதத்தை காப்பாற்றுறேன், இனத்தை காப்பாற்றுறேன், நாட்டை காப்பாற்றுறேங்கிறது, இந்த பக்கம் பார்த்தா அசிங்கத்தை எல்லாத்தையும் பண்ணுறவன் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்ன இவங்களை சொல்லிடணும். ஸோ நம்ம இதுக்கே வருவோம், நெட்ஃப்ளிக்ஸ்க்கே வருவோம். இங்கே என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் இதை வாங்குகிறோம் அப்படின்னா, நிறையா சீசன்ஸ் வந்து டிவி சீசன்ஸு சீரியல்ஸ்லாம் வெளியில் இருக்குது. அதை வாங்கி நாங்கள் எடுத்து போடும்பொழுது எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு நாங்கள் ராயல்ட்டி கட்டுறோம். அந்த ராயல்ட்டியோட அமௌண்ட்டே வந்து பல கோடிகள் இருக்குது. அதை வந்து குறைக்கிறதுக்கு தான் அந்த கம்பெனியை நம்ம வாங்கிட்டோம்னா அதை எடுத்து ஃப்ரீயாக போட்டுக்கலாமே, எல்லா கதைகளையும் எடுத்து போட்டுக்கலாமே, எப்போ வேணாலும் மக்கள் வந்து பார்த்துக்கலாமே, பண்ணிக்கலாமே. ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ எவ்வளோ விலை அதிகம் தான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காலே அதிகம் சப்ஸ்கிரிப்ஷன், விலையும் அதிகங்க, விலை அதிகம், சப்ஸ்கிரிப்ஷன் விலை அதிகம். அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து இதெல்லாம் கொண்டு வரும்போது அவங்க எங்களோட யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நாங்கள் வாங்க வரோம். மித்தபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இதில் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்கிறான். பட் அவன் கையில் அது போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். தேட்டரில் படம் வர்றது போகிறதுங்கிறது ஒன்று. இவங்களோட ஐடியாலஜிக்குள்ளே தான் எல்லா படங்களும் வரும். இவங்க ஐடியாலஜிக்கு இல்லாத படங்கள் எதுவுமே வராது. ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து எல்லா கதையெல்லாம் எடுத்துக்கிறதுல அவன் வந்து இங்கேயே நரேஷன் செட் பண்ணி யார் நடிக்க வைக்கணும், யார் இது பண்ணணுங்கிறதெல்லாம் செட் பண்ணி தான் இந்தியாவில் இருக்க நெட்ஃப்ளிக்ஸே அப்படி தான் வேலை செய்யுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிப்பீட்டட் முகங்கள் வந்துகிட்டே இருக்கும். அவங்கள ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரீசன் என்னன்னா, யார் அவங்க ப்ரொமோட் பண்ண, அவங்களோட அஜெண்டாஸ், அவங்களுடைய ஃபிலாசபிக்கு யாரெல்லாம் உடன்படுறா போகிறா இவங்கள தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து வேறு ஒரு படத்தெல்லாம் அவங்க வந்து வாங்க மாட்டாங்க. அதை அப்படியே இக்னோர் பண்ணி அதை புறக்கணிச்சு நல்லா ஓடினா கூட அந்த படத்தெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய இது. ஸோ பிஸ்னஸாக மட்டும் பார்ப்பாங்க மாட்டாங்க, நியூட்ரலான பிஸ்னஸாக அது இருக்க போகிறதில்ல. அவங்களுக்குன்னு அஜெண்டாவை புஷ் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் தான் அது. ஸோ இவன் கையில் எல்லாம் போகக்கூடாதுங்கிறத பதிவு பண்ணுறோம். அதுக்கு இந்த பேரமௌண்ட் வந்து அவங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவன் வாங்குறதுக்குள்ள நாங்கள் வேணால் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதாக தகவல். ஸோ பட் எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்லி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணால் என்ன ஆகுனா, இப்போ கிரியேட்டிவாக எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஊரில் இந்தியா நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி பேசினீங்க அப்படி எப்படின்னா, நம்ம ஒரு ப்ரொப்போசலை கொடுப்போம், ஒரு பைலட் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அந்த பைலட்டை வந்து கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் சொல்லும் போதே அவன் நிறைய சேஞ்ச் சொல்லுவான். ஸோ ஒரு கிரியேட்டராக எனக்கு என்ன ஆகும், எப்படியாவது உள்ளே போயிடணும், எப்படியா சாதிக்கணுன்றனால அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், என்னோட கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ்லாம் விட்டு கொடுத்துட்டு அவன் சொல்கிறத கேட்டு அவனோட அஜெண்டாவை கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணி எழுதி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர்லேருந்தே உங்களுக்கு முழுக்க அந்த மாதிரி அவங்களோட அஜெண்டாஸை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாத சீசன்ஸ் சீரியல்ஸோ படங்களோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததே கிடையாது. எல்லா படங்கள்லையும் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸோட அந்த அஜெண்டாஸு. ஸோ அதுதான் அவன் ப்ரொமோட் பண்ணுவான். அதை பார்த்து நம்ம சமூகம் வளர்ந்துச்சு அப்படின்னா சமூகமாக இருக்காது, குப்பைத்தொட்டியாக மாறிடும். அந்த குப்பைத்தொட்டியாக மாத்திர வேலையை தான் அவன் பண்ணிட்டுருக்கான். இந்த ஏங்க அப்படி என்னங்க குப்பைத்தொட்டியாக மாற்றி என்னங்க பண்ண போகிறான்? குப்பைத்தொட்டியாக மாற்றினா தாண்டா டோட்டலேரியன் கவர்மெண்ட்டை கொண்டு வர முடியும். இதுக்கு இவங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. எதுக்கு இவன் குப்பைத்தொட்டியாக மாற்றுறான்? எல்லா மக்களும் இம்மாரலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, நமக்குள்ளே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணல, இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு அலையனா வாழ்ந்துட்டு இருக்காங்கும் பொழுது இதை காரணம் காட்டித்தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டோட்டல் டிக்டேட்டர் பேஸ்டான ஒரு டோட்டலேரியன் கவர்மெண்ட்டை கொண்டு வர முடியும். அதையும் ஒரு கார்பரேட் தான் இயக்கும். அவன் அதை முன்னாடி வச்சுட்டு இருக்கான். நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து இந்த பாய்ஸ் இதிலெல்லாம் வந்து கவர்மெண்ட் பவராக இருக்குமா, ஒரு கார்பரேட் கம்பெனி பவராக இருக்கும்? கவர்மெண்ட் விட ஒரு கார்பரேட் கம்பெனி தான் பவராக இருக்கும். உலகத்தையே அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அதுதான் ஆக்சுவலாக இன் ரியாலிட்டி அதான் நடந்துகிட்டு இருக்கு. இண்டிகோ எப்படி அரசாங்கத்தை ஆட்டி பார்த்தாங்க, அவன் எப்படி ஆட்டுறான்னா அதே மாதிரி ஒரு ஆக்ஸ்பெக்டில் ஆட்டுறான். மொத்தமாகவே வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுங்கிறது தான் அவனுடைய பிளான். அந்த அஜெண்டாவை நோக்கி அவன் போய்கிட்டே இருக்கிறான். இவங்களால ஒன்றும் பிடுங்க முடியல. மக்கள்கிட்ட டெமோக்ரஸின்னு சொன்னால் மக்கள்கிட்ட பவர் இருக்கணும். இப்போ மக்கள்கிட்ட பவர் இருக்குது, ஒரு கார்பரேட்டுக்கிட்ட பவர் இருக்குது. கார்பரேட்டுக்கு தேவையானதை தான் இங்கே இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் வந்து பண்ணிக்கிற புரோக்கர்ஸ் தான் இவங்களாம். நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்க, நம்புறீங்க, அவங்கள தேர்ந்தெடுக்க சொல்லி அவன் தான் உங்கள்கிட்ட அனுப்புகிறான். இதான் இங்கே பிரச்சனை. புரோக்கராக தான் இருக்காங்க எல்லாரும். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா அதுக்கு உண்மையாக நின்று செயல்படுறதுக்குலாம் இவங்களுக்கு வழி இல்லை. இப்படி ஒன்று பேசுகிறாங்க, அப்புறம் அப்படி ஒன்று பேசுகிறாங்க, மேடையில் ஒன்று வீரவசனம் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்து வேறைய பேசுகிறாங்க. கடைசியில் என்னன்னா எல்லாரும் விலை போன கூட்டம்ங்கிறது தான் இந்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்கும் இது பொருந்துது.
அதாவது தயவு செஞ்சு மக்கள் இதை உணர்ந்து கொள்ளணுங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். சரி. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இந்த டாமினேட் எடுக்கிறது எல்லாருக்குமே ஆபத்தாக தான் இருக்குங்கிறத நம்ம பதிவு. ஓகே, நம்ம கன்சியூம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டம், நம்ம கையில் தான் இருக்குது. யூடியூப் கூட எது வந்தாலும் நம்ம எதை பார்க்குறோமோ அதான். ஸோ நம்ம மனசை வந்து குப்பையாக்கிக்காமல் இருக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இன்னும் இருக்குது. அதை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி.